நம்மளோட பணத்தை சேமிக்க முடியும். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜார் எல்லாமே வாங்கிட்டு அதில் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒழுங்காகவே யூஸ் ஆகாது. அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம பணம் செலவழித்து தான் ஆகணும். ஏன்னா அதை வந்து நம்ம பாதுகாப்பாக ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பணம் சேமிப்பாக தான் செய்யும். அதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது மேலே லைட்டாக லெமன் ஜூஸ் ஊற்றின உடனேயே இந்த மாதிரி நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த டூத் ப்ரஷ் வந்து பேபியோட டூத் ப்ரஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடுக்குகளுக்குள்ளெல்லாம் போய் நல்லா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த இடுக்கு எல்லாமே நான் அந்த லிக்விடை சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கிறேன். ஏன் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ளீனிங்கை நல்லா சுத்தமாக வச்சுருக்கும்போது அது ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்ஸே இருக்காது. ஸோ ரிப்பேர் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பணம் சேமிப்பாக தான் செய்யும். இன்னும் சில பேர் வந்துட்டு மிக்ஸி ஜார் இந்த மாதிரி ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அது